திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. எந்நாடு சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாமலுவோர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் கச்சி ஏகாம்பரேஸ்வரரை தரிசனம் பண்ணி பாடின முதல் பதிகம் பார்த்து முடிச்சோம் நேற்றுக்கு. இரண்டாம் திருவடி 12வது. அப்புறம் அங்கே அந்த ஸ்தலத்தை ஒரு நாள் தங்கியிருக்கார். ஸோ அந்த பெரிய புராணத்தில் இந்த பாடம் பார்த்துருவோம். பெரிய புராணத்தில் 2892வது பாடல். பலமுறையும் பணிந்து எழுந்து பங்கைய செங்கை முகிழ்ப்ப மலரும் முகம் அளித்த திருமணிவாயால் மறையான் என்று உலகூய எடுத்து அருள் உருகிய அன்பு என்று உருக்க நிலவு பிசை முதற் தாளம் நிரம்பிய நீர்மையில் நிகழ. ஏகாம்பரேஸ்வரர் சன்னிதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றார். அன்பனால ஆந்தரிகம் அப்படியே உருகிறது. அந்த பாவத்துல இந்த மறையான்னு தொடங்கக்கூடிய பதிகம் நம்ம நேத்திக்கு பார்த்த பதிகம் சன்னிதியில பாடி ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். பாடினார் பணிவுற்றார் பரிவுரு ஆனந்த கூத்து ஆடினார், அகம் குழைந்தார் அஞ்சலி தம் சென்னியின் மேல் சூடினார், மெய் முகிழ்த்தார் சூக்கரமும் அன்னமுமாய் தேடினார், இருவருக்கும் தெரிவறியார் திருமகனார். அதாவது அன்புனால வரக்கூடிய லட்சணங்கள். அது இது பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஏதோ சுத்து வட்டாரம் இருக்கிறவா பார்க்கணும் நல்லா பண்ண முடியாது. நம்மளுக்கே அது நம்ம அனுபவத்துல நம்ம பார்த்துக்கணும். நம்ம குழந்தைக்கு அப்படின்னு பண்றதே சில பாவங்கள் அப்படியெல்லாம் வருது இல்லையா? அது மாதிரி ஈசனுடைய குழந்தை பாவத்துல இருக்கிற சம்பந்த பெருமான் அவருடைய பிரசன்ஸ்ல அவருக்கு அந்த பதிகம் பாடி சமர்ப்பணம் பண்ணி அதுல அப்படியே ஊறி போய் அவரோட பிரசன்ஸ்ல பாடினார் பணிவுற்றார் பரிவுரு ஆனந்த கூத்து ஆடினார். நமஸ்காரம் பண்ண விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றார், பாடுறார், ஆனந்த கூத்தாடுறார், அகம் குழைந்தார். ஆந்தரிக இதெல்லாம் எப்படி ஆந்தரிகத்தை எப்படி உருக்கிறது, அதெல்லாம் ஈசன் பிரசன்ஸை உள்வாங்கிட்டு அதுவா நடந்ததான் உண்டு. அகம் குழைந்தார் அஞ்சலிதம் சென்னியின் மேல் சூடினார். ஈஸ்வர அந்த பிரசன்ஸுக்கு அப்படியே ஒரு ரெவரன்ஸ், ரெண்டு கையும் தலைக்கு மேல கூப்பிட்டு நின்றார். மெய் முகிழ்த்தார், சரீரம் முழுக்க அப்படியே ரோமம் எல்லாம் புலகாங்கிதமாகி அப்படி எழுந்து நிற்கிறது அந்த ஆனந்த அனுபவத்துல. யாருக்கு இந்த நிலை ஏற்பட்டது? சூக்கரமும் அன்னமுமாய் தேடினார், இருவருக்கும் தெரிவறியார் திருமகனார். சூக்கரம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம். வராகம் பன்றி ரூபம் எடுத்த மகாவிஷ்ணுவும் அன்னப்பறவையோட ரூபம் எடுத்து அந்த தனக்கு முன்னால இருந்த அந்த ஒளி வடிவமா இருந்த ஈசனுடைய அடியும் முடியும் தேடி அவளுக்கு கிடைக்காத அந்த ஈசன் ஞானஸ்வரூபியா இருக்கிற அந்த ஈசனுடைய திருமகனார். அந்த ஈசன் கிட்ட குழந்தை பாவத்துல இந்த சம்பந்த பெருமான் இந்த மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியை பூர்ணமா அனுபவிச்சார். மருவிய ஏழிசை பொழிய மனம் பொழியும் பேர் அன்பால் பெருகிய கண் மழை பொழிய பெரும் புகழி பெருந்தகையார் உருகிய அன்பு உள் அலைப்ப உமை தழுவ குழைந்தவரை பருகிய மெய் உணர்வினோடும் பரவியே புறத்து அடைந்தார். ஏழிசை பொழிய மனம் பொழியும் பேரன்பால். ஆந்தரிகத்துல ஒரு இம்மெஷரபிள் லவ் அப்படியே ஃபவுண்டன் மாதிரி ஆந்தரிகத்துல இருந்து பொங்கி எழுந்து வர்றது. அதோட வெளிப்பாடா ஏழிசை அந்த சுஸ்வரமா சந்தஸோட அந்த பதிகங்களை பாடி ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்றார். பெருகிய கண் மழை பொழிய, கண்ணுலேருந்து மழை மேகத்திலேருந்து மழை கொட்டுற மாதிரி கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே கொட்டுறது அந்த ஈசனோட பிரசன்ஸ்ல. பெரும்புகழி பெருந்தகையார், புகழின் சொல்லக்கூடிய அந்த சீர்காழிப்பதி, பெருமை வாய்ந்த சீர்காழிப்பதியை சேர்ந்த பெருமையுடைய அந்த சம்பந்த பெருமான்
உருகிய அன்பு உள் அழைப்ப. அந்த ஈஸ்வரோட பிரசன்ஸ்ல வந்து ஆந்தரிகம், ஹிஸ் என்டையர் சிஸ்டம், இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே உருகி போயிடுது. ஆக்சுவலா பர்சனல் காட் வழிபாடு பண்றதோட இஃபெக்டே அதுதான். நம்ம நம்பியார் சுந்தர பெருமான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தில்லைக்கு போனப்போ அவர் வந்து ஆடவல்லான் எப்படி தரிசனம் பண்ணினார் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது, இந்த நான் இந்த ஆளுங்கிற பாவத்துல இருந்து தானே கிளம்பி எல்லாம் வந்து சத்வ ரஜஸ்தமோ குணங்கள்ல அந்த எனர்ஜி வந்து பிரவர்த்திச்சு எனக்கு பார்க்கணும், கேட்கணும், பிடிச்சதை சாப்பிடணும், அப்படி அந்த இந்திரியங்கள் மனசு எல்லாத்து மூலமாவும் அந்த எனர்ஜி நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு தானே செயல்படுறது. அந்த ஆடவல்லார் சந்நிதிக்கு போன உடனே வந்து அந்த எல்லா எனர்ஜிஸும் வெளியில தெரிச்சு போகாம எல்லாம் ஒருமுகப்பட்டு எல்லாமே சத்வகுணத்துல போய் செட்டில் ஆயிட்டான். எல்லா எனர்ஜிஸும் எல்லா இந்திரியங்கள் மூலமா பிரவர்த்திக்கிற எல்லா எனர்ஜியும் கண்ணில வந்து போக்கஸ் ஆயிடுதான். சித்தம் அந்த கரணத்துல மனசு புத்தி அதுல எல்லாம் திரிஞ்சுட்டு இருக்கிற எனர்ஜிஸ் எல்லாம் வந்து இந்த சித்தம்ங்கிற ஒரு அந்த கரணத்திலே வந்து செட்டில் ஆகி அத்தனையும் போக்கஸ்டா வச்சு அது ஆடவல்லான தரிசனம் பண்ணினார். அது வந்து ஒரு யோக நிலை தரிசனம். அதாவது அந்த வாஸ்தவமா கோவில்ல போய் ஈஸ்வரனை தொழறோம்னு சொன்னா அந்த பிரசன்ஸை வந்து 100% உள் வாங்கிட்டு இந்த வழிபடுற ஆள் வந்து அந்த பிரசன்ஸோட இஃபெக்ட்ல தன்னை இழந்துடுறது. தனியா தான் பிராக்டிஸ் பண்ணினா எத்தனை கஷ்டப்பட்டு அதை அடையணுமோ தெரியாது. ஏன்னா அதை பண்றவன் இருந்துட்டே இருப்பானே என்ன சாதனை பண்ணினாலும். அந்த பிரசன்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த அதுல முங்கறதுங்கிறது வந்து அப்படியே தன்னை விட்டு கொடுத்து விடுறது அந்த பாவத்தோட ஃப்ளோல. பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்து இருத்தல். அந்த பாவத்தோட பெருக்கம். பெரும்புகழி பெருந்தகையார் உருகிய அன்பு அழைப்ப உமை தழுவ குழைந்தவரை. அந்த ஈசன் வந்து உமையம்மை வந்து ஆலிங்கனம் பண்ணினதுல அவர் அப்படியே அன்புல உருகி போன பிரசன்ஸ். அவருடைய பிரசன்ஸ் அனுபவிச்சு சம்பந்த பெருமான் அப்படியே தான் உருகி போயிட்டார். உருகிட்டா ரெண்டும் கலந்துடலாம். இது தனி ஒரு பீஸ், அது ஒரு தனி பீஸுங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லாதக்கு அப்படியே மெல்ட் ஆனா ரெண்டும் கலந்துடலாம். அப்படி கலந்து விட்டார் அந்த பிரசன்ஸோட. பருகிய மெய் உணர்வினோடும் பருவியே புறத்து அணைந்தார். மெய் உணர்வு அப்படியே இந்த ஈஸ்வனுடைய பிரசன்ஸோட கம்ப்ளீட்டா கலந்ததுனால வந்து மெய் உணர்வுங்கிறது வந்து தன்னுடைய இருப்பு நிலை, சத்தியமான ஸ்திதி, தான் எதுவோ அது. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே உருகி அந்த பிரசன்ஸோட கலந்து போனதுனால தான் எதுவோ அந்த இருப்புங்கிற அனுபவம் சகஜமா கிடைச்சுடுத்து. அந்த பாவத்திலேயே அந்த தியானத்திலேயே அப்படியே அந்த சந்நிதியிலேருந்து வெளியில வந்தார். புறத்து அணைந்தார். புறத்து அணைந்த தொண்டர் உடன் போந்து அமைந்த திருமடத்தில் பெறற்கரும் பேரு உலகு உய்ய பெற்று பெறற்கரும் பேரு உலகு உய்ய பெற்றருளும் பிள்ளையார் மரப்பரிய காதலுடன் வந்து எய்தி மகிழ்ந்து உரைவார் அறம் பெரும் செல்வ காம கோட்டம் மணைந்து இறங்கினார். அப்படியே ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியிலிருந்து வெளியில வந்தவர் கூட வந்த அடியார்களோட சேர்ந்து அவளுக்கு தங்கறதுக்கு அந்த ஊர்க்காரெல்லாம் ஒரு திருமணத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கா. அங்க எல்லாரும் போனா ஏதோ லோகம் பண்ணின பரம பாக்கியத்தினால அந்த ஈஸ்வனுடைய கிருப்பைய வந்து தான் பூர்ணமா கிரகிச்சுண்டு அந்த லோகத்துக்கு வந்து தன்னுடைய பதிகங்கள் மூலமாகவும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் வந்து கொடுக்குற அந்த சம்பந்த பெருமான் அந்த ஈசன் கிட்ட கனெக்டடா இருக்கிற அந்த டீப் லவ் அதுல அப்படியே முங்கி இருக்கார். அதுலயே அந்த பாவத்திலேயே இருந்து அந்த மடத்துல இருக்கார். அப்புறம் அம்பாள் தானே எங்க வந்து ஏகாம்பரேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணினது. காமாட்சி காமக்கோட்டத்துல இருக்கிறவள் வந்து அந்த ஸ்தலத்துல வந்து பல வைபவங்கள் இருக்கு. காஞ்சி புராணம்னு ஸ்தலத்தோட வரலாறு எழுதியிருக்காரு ஒரு மாதவ சிவஞான சுவாமிகள்னு. பல வைபவங்கள் இருக்கு அந்த ஸ்தலத்துல.
அதுல ஒரு வைபவம் என்னன்னாக்கா மகாபரிவான்னு சொல்லியிருக்கா. காமாட்சி அம்மை வந்து ராஜராஜேஸ்வரியா, அவளோட பிரசன்ஸ் வந்து பூர்ணமா அங்க காமக்கோட்டத்துல இருக்கு. வேற எந்த கோவில்லையும் வந்து அம்பாள் சந்நிதியே கிடையாது. ஈஸ்வரன் கோவில் எல்லாம் ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில பின்னால வந்து அம்மையப்பர் செவுத்துல இருக்க உருவத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில கோவில்கள் எல்லாம் இருக்கும் காஞ்சிபுரத்துல. அம்பாளுக்கு தனியா சந்நிதியே கிடையாது. அவளுக்கு ஒரே பிரசன்ஸ் தான் அங்க அந்த காமக்கோட்டத்துல. சோ அம்மை எழுந்தருளி இருக்கிற அந்த காமக்கோட்டத்துல அறம் பெரும் செல்வ காமக்கோட்டம். எல்லாருக்கும் வந்து தர்மத்தை வந்து தான் ஆசிரியிச்சு எல்லாருக்கும் அந்த தர்மத்தோட மெசேஜ் கொடுத்துண்டு காமாட்சி அம்மை காமக்கோட்டத்துல எழுந்தருளி இருக்கா. அங்க போய் அம்மையை தொழுதார். திரு ஏகம்பத்து அமர்ந்த செழும் சுடரை சேவடியில் ஒருபோதும் தப்பாதே உள் உருகி பணிகின்றார். மருவு திரு இயமகமும் வளர் இருக்கும் குரல் மற்றும் பெருகும் இசை திருப்பதிகத்தொடை புனைந்தார் பிள்ளையார். அந்த திருமடத்துல தங்கின்றது ஏகாம்பரேஸ்வரரை ஒவ்வொரு வேளை பூஜைக்கும் போய் அவரை தப்பாதைக்கு அன்போட தொழுது அவரோட பிரசன்ஸ உள்ள வாங்கிட்டு பூர்ணமா உருகிண்டு நிக்கிறார் அங்க. அவரை வழிபாடு பண்ற அந்த பலவிதமான காலங்கள்ல இன்னும் சில பதிகங்கள்லாம் பாடி சமர்ப்பணம் பண்றார். இங்க ஒரு யமகம், அந்த நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, மொத்தம் 4 பதிகங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பதிகங்கள்ல வந்து 4 பதிகம் வந்து இந்த யமகம்ங்கிற வெரைட்டியில இருக்கு. யமகம்ங்கிறது ஆக்சுவலா சம்ஸ்கிருத பதம், இயமகம்னு தமிழ்ல வருது. நம்ம ஏற்கனவே வீழியில பார்த்திருக்கோம். வீழி காழி ஒண்ணு இருக்கு, இன்னும் ஆலவாய். பாண்டி நாட்டுக்கு போனப்போ ஆலவாயில ஒரு யமகம் பாடுறார். இது ஒண்ணு, இது கடைசி இந்த 4வது. அந்த ஒரே அதாவது அக்ஷரங்கள் ஒன்னேதான், லெட்டர்ஸ் ஒன்னாவே இருக்கும். அத வந்து ஆனா வேற வேற வார்த்தையாவும் இருக்கலாம், ஆனா வேற ஒரே வார்த்தையா இருந்தாலும் வேற அர்த்தத்தோட இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைன்லயும் இருக்கக்கூடிய ஒரு காம்போசிஷன். அந்த ஏமகம்ங்கிற மாடல்ல ஒரு பதிகம் பாடி ஏகாம்பரேஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அப்புறம் இருக்கு குரல், 2 லைனா இருக்கக்கூடிய குரல்ங்கிற வெரைட்டியான பொயட்ரி, அது அந்த வெரைட்டியில வந்து பதிகம் பாடி சமர்ப்பணம் பண்ணினார். இன்னும் அங்க அவருக்கு ஆந்தரிகத்துல இருந்து அப்படி உருகி என்னென்ன பதிகங்கள் வந்து வந்ததோ ஆந்தரிகத்துல இருந்து அதெல்லாம் வந்து இசையோட பாடி ஏகாம்பரேஸ்வரருக்கு சமர்ப்பணம் பண்ணினார் பிள்ளையார். அந்த இயமகம் வந்து பார்க்கணும். 3ஆம் திருமுறை 114வது பதிகம். பண் வந்து பழம் பஞ்சுரம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாயுமால் பீடை மேல் ஒரு பாகனே, பாவை தன் ஒரு மேல் ஒரு பாகனே, தூயவானவர் வேதத்வனியே சோதி மாயி வேதத்து வனியே, ஆயுநன் பொருள் உன் பொருளாதியே, ஆல நீழல் அரும் பொருளாதியே, காயவின் வதன் பட்டது கம்பமே, கண்ணுதல் பரமர்க்கு இடம் கம்பமே, சடையணிந்ததும் வெண்டலை மாலையே, தம்புடம்பிலும் வெண்தலை மாலையே, படையிலங்கையில் சூலமது என்பதே, பரந்திலங்கு கையில் சூல் அம்மது என்பதே, உடை பரப்பன புதகணங்களே,
போற்றி செய்ப்பன பூத கணங்களே சடைக சடைகள் சாரி கடைகள் கடைகள் தோறும் இறப்பதும் மிச்சையே கம்பம் மேவி இருப்பதும் இச்சையே வெள்ளெரு கொடு தும்பை மிலை எச்சியே வேறு முன் செல்ல தும்பை தும்பு ஐமிலை எச்சியே அள்ளி நீரது பூசுவதாகமே ஆனமாசுணம் மூசுவது ஆகமே புள்ளியாடை உடுப்பது கத்துமே போன ஊழி உடுப்பது கத்துமே கல்குலா மலர்கம் பதே காஞ்சி மகாநகர் கம்பம் இருப்பதே முற்றல்லாமையணிந்த முதல்வரே மூடியாமையணிந்த முதல்வரே பற்றி வாழ் அரவு ஆட்டும் பரிசரே பாலும் நெய்யும் உகந்து ஆட்டும் பரிசரே வற்றலோடு கதம் வலி தேர்வதே வானினோடு கரும் பலி தேர்வதே கற்றிலா மனம் கம்பமிருப்பதே காஞ்சி மகாநகர் கம்பமிருப்பதே வேடனாகி விஜயர்க்கு அருளியே வேலை நஞ்சமிசையர்க்கு அருளியே ஆடு பாம்பு அறையாத்தது உடையதே அன்று பூதமும் ஆர்த்ததுடையதே கோடு பான்மதி கண்ணே அழகிதே குற்றமில் மதி கண்ணி அழகிதே காடு வாழ்பதியாவதே கம்பமாவதி ஆவதும் இரும்பு கை கொடு தங்கடல் கையதே இமய மாமகள் தம் கடல் கையதே அரும்பு முய்த்த மலர் பொகை தாங்கியே ஆழியாந்தன் மலர் பொறை தாங்கியே பெரும் பகல் நடமாடுதல் செய்துமே பேதை மார்மனம் வாடுதல் செய்துமே சுரும்பு மொய்த்தெழுகம் பங்கிருப்பதே காஞ்சி மகாநகர் கம்பம் இருப்பதே முதிர மங்கை தவம் செய்த காலமே முன்பு மங்கை தவம் செய்த காலமே எதிர்களோடையில் சந்தமுருட்டியே வேடமோடு அகில் சந்தமுருட்டியே அதிரவாறு வர அழுவதோடே ஆனையாடு அரவ தழுவதோடே கதிர்கொள் பூன் முலை கம்பம் இருப்பதே காஞ்சி மகாநகர் கம்பமிருப்பதே பண்டு அரக்கன் எடுத்த பலத்தையே
பாய்ந்து அரக்கன் எடுத்த பலத்த எடுத்து அபலத்தையே கொண்டு அரக்கியதும் கால் விரலையே போலறக்கியதும் கால் வீரலையே உண்டுழன்றதும் உண்டத்தலையே உடுபதிக்கு இடமுண்டு அத்தலையிலே கண்டனஞ்சமடக்கினி கம்பமே கடவுள் நீ இடம் கொண்டது கம்பமே துணியாத சுடர்விடு சுத்தமான சுடர் விடு ஜோதியே பேணியோடு பிரம பரவையே பித்தனான பிரம பரவையே செடினோடு கீழூழிதுமே சித்தமோடு கீழூழி திரிந்துமே காணகின்றனர் உற்றது கம்பமே கடவுள் நீ இடம் ஊற்றது கம்பமே ஓருடம் உருவாகவே உன் பொருள் திறம் இருருவாகவே ஆரும் எய்தற்கு அரிது பெரிதுமே ஆற்றையே எதற்கு அரிது பெரிதுமே தேரரும் அறியாது திகைப்பரே சித்தமும் அறியாது திகைப்பரே காணிரத்து அமணர்க்கு ஒரு கம்பமே கடவுள் நீ இடம் கொண்டது கம்பமே கந்தமார் பொழில் சூழ்தரு கம்பமே காதல் செய்பவர் தீர்த்திடு கம்பமே புந்தி செய்வது விரும்பி புகழியே பூசுரந்தன் விரும்பி புகழியே அந்தமில் பொருளாகின கொண்டுமே அண்ணல் நின் பொருளாகின கொண்டுமே வந்தங்கின் பாடிய பத்துமே பாடவல்லவராயின பத்துமே பொழில் சூழ்தரு கம்பமே பூசுரன் விரும்பி பாடிய பத்துமே பாடவல்லவராயின பத்துமே திருச்சிற்றம்பலம். நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாயும் மால்விடை மேல் ஒரு பாகனே, பாவை தன் உருமேல் ஒரு பாகன். ஒரு அனிமல்ல மேல உட்காந்து ரைடு பண்றதுக்கு பாகன், ஆனை பாகன், குதிரை பாகன் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதாவது கீப்பிங் இட் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதை டிரெக்ட் பண்றது, அதோட அது எப்படி வேகமா போகணுமா மெதுவா போகணுமா, எங்க நிக்கணும் போகணும் வருது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஆளுக்கு, அந்த அனிமலை கண்ட்ரோல் பண்றவனுக்கு பாகன்னு பேரு இல்லையா. ஈசன் ரிஷபத்தை வாகனமா கொண்டு அப்படியே லோகத்துல சஞ்சாரம் பண்றார். அதனால அவர் விடை ஒரு பாகன்.
நம்ம பாகன் சொல்றோம் பேச்சு வழக்குல, பாகன் பாகன். தமிழ்ல பா பாவெல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அது அப்படி ஆயிடுச்சு. பாயும் மால் விடை. அது அப்படி வேகமா போகக்கூடிய அந்த ரிஷபத்து மேல ஆரூடமா இருக்கக்கூடிய அந்த விடைப்பாகன். பாவை தன் உருமேல் ஒரு பாகன். உமையம்மைய தன்னுடைய இடபாகத்துல கொண்ட ஒரு ரூபம், அர்த்தநாரீஸ்வர ரூபம் கொண்டிருக்கிறவர். அதனால அவளை தன்னுடைய பாகத்தில் கொண்டவர், தன்னுடைய ஒரு ஹாஃப், ஒரு பாகம் அப்படிங்கிற அதான் மேல் அது ஒரே வார்த்தை தான், பாகன் பாகன்கிறது. இந்த பாகனே அப்படிங்கிறது தன்னோட ஒரு ஹாஃபா வச்சுருக்கிறவர். பாவை தன் குரு மேல் ஒரு பாகனே, தூய வானவர் வேதத்துவனியே வேதத்வனியே, ஜோதி மா மலர் பெரி வேதத்து வேதத்து மணியே. ஈசன் ஈசன் தான் ஐம்பூதங்களாவும் ஆயிருக்கார். இந்த திருஷ்யம், சப்தம், கந்தம், ரசம், டேஸ்ட், அந்த கண்ணால பார்க்க அந்த 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 அம்சங்களாவும் அவர் தான் ஆயிருக்கார். அந்த ஐம்பூதங்களோட ஃபீச்சர்ஸ் தானே அது. பூமியினுடைய பூமிக்கு 5 ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஒன்னொன்னு குறைஞ்சுன்னு போகும். ஜலத்துக்கு இன்னும் ஒண்ணு குறைச்சல், அக்னிக்கு இன்னும் ஒண்ணு குறைச்சல், வாயுக்கு இன்னும் குறைச்சல், ஆகாசத்துக்கு ஒண்ணு குறைச்சல். இருந்தாலும் அந்த ஐம்பூதங்கள்லயும் அதோட தன்மையா இந்த திருஷ்டி, அக்னி, பார்வை, அது ஐம்புலன்களுக்கு அப்பீல் ஆகுது. சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், ஸ்மெல்லு, டச்சு, கண்ணுக்கு பார்க்கறது, அதெல்லாம் அந்த அம்சங்களாவும் அவரே தானே ஆயிருக்கார் ஐம்பூதங்கள்ல. வானவர் வேதத்வனிய, தேவதைகள்லாம் ஈசனை வழிபாடு பண்றதுக்கு வேத மந்திரங்களை சொல்லி அவரை ஸ்துதி பண்றா. அந்த வேத மந்திரங்களா அந்த சப்த ரூபமா இருக்கிறது அவர் தான். அதனால எந்த கர்மால ஈடுபட்டாலும் அது அந்த மூலத்திலேருந்து வர எனர்ஜின்னு பார்த்தோம்னா அந்த எனர்ஜினால லோகத்துக்கு ஹிதம் ஏற்படும். வேத மந்திரங்கள் தான் சொல்றோம், இருந்தாலும் அகங்காரத்தை ஃபீட் பண்றதுக்குன்னு எனக்கு என்னமோ வேலை நடக்கணும்னு பண்ணினா அதுக்கு இந்த ஹிதகரமான பாவம் இருக்காது. ஈசன் இந்த தேவதைகள்லாம் ஸ்துதி பண்ற அந்த வேத துவனியில அந்த ஹிதகர அம்சமா அவர் தான் இருக்கார். அவரோட பிரசன்ஸ் தான் இருக்கு வேத துவனியில. ஜோதி மால் எரி வேதத்து வன்னியே. அதாவது அந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஆகுதி கொடுத்து அக்னியில ஹோமம், யாக, யஜ்யங்கள்லாம் பண்றது. அது வேதத்தை மந்திரங்களா ஓதுறது. அப்புறம் அதை அப்ளிகேஷனலா அதோட இஃபெக்ட் எல்லாருக்கும் பன்மடங்கு கிடைக்கும்படியா, லோகத்துல எல்லா ஜீவன்களுக்கும் கிடைக்கும்படியா அதுக்கு ஜபம் பண்றது, மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஆகுதி பண்ணி யாக யஜ்யங்கள் பண்றதுன்னு அது ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அப்படி பண்ணக்கூடிய அந்த யாக யஜ்யங்கள்ல இருக்கிற அக்னி வடிவமா இருக்கிறதும் அவர் தான். வன்ஹி, அதுவும் சம்ஸ்கிருத பதம். வன்ஹி அப்படிங்கிறது அக்னி ஒரு பேரு. அந்த யாக யஜ்யங்கள்ல இருக்கக்கூடிய மந்திர ஒலியினாலே எழுப்பப்பட்டு ஆகுதி கொடுக்கக்கூடிய அக்னி ஸ்வரூபமாவும் அவரே தான் இருக்கார். வேதத்து வன்னியே, வன்னிங்கிறதுலாம் வன்னின்னு இருக்கு. வன்னியே ஆயு நன்பொருள் நுண்பொருள் ஆதியே. அது பரம்பொருள்ங்கிறது நம்ம சொல்றோம் ஜட்டையை தரிச்சுண்டு திரிசூலத்தை கையில பிடிச்சிண்டு மல் திரண்ட தோள்கள், அப்படி வரை மார்பு, அப்படி நிக்கிறார், அம்மைய ஒரு பாகம் கொண்டார், அப்படி எல்லாம் வர்ணனை பண்றோம். அது ஒரு ஃபார்ம். அந்த பொருளுக்கு நம்ம கொடுக்கறது, நம்ம கொடுக்கறதுன்னு இல்லை, அது என்ன சொல்றது, அந்த ஜீவன்களுக்கு அந்த பரம்பொருள் கிட்ட ரிலேட் ஆகிறதுக்காக அதோடைய தன்மையை பொறுத்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இப்படி விரைஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்ம் அது. ஆனா வாஸ்தவத்துல அந்த பொருள் அந்த உருவத்துக்கு அடங்கினது இல்லை, அந்த உருவத்துல மட்டும் இல்லை, அந்த உருவமே தானாவும் இல்லை, அது எல்லாத்துக்கும் ஆதாரமா. எப்படி ஸ்கிரீன் அதுல வர எல்லா படங்களுக்கும் ஆதாரம் ஸ்கிரீன் தான். அதுல என்ன படம் வேணா வரட்டும், ஏதோ
பூ வந்தாலும் சரி, மரம் வந்தாலும் சரி, ஏதோ காடு வந்தாலும் சரி, ஊர் வந்தாலும் சரி, அங்க இருக்கிறது ஸ்கிரீன் தான். அதனால நம்ம வந்து இப்படி ஒரு உருவம், அப்புறம் இது சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டு சதுர்புஜத்தோட ஒரு ரூபம், துதிக்கை வச்சுட்டு ஒரு ரூபம், என்ன கொடுத்தாலும் வந்து ஆதாரத்துல இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது. இந்த உருவத்தோட வழிபாடு பண்றது ஸ்தூலமானது, கிராஸ். அந்த 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 பொருள் தான். ஆனா அந்த பொருளை வந்து அதோட நிலையில நம்மளால தெரிஞ்சுக்க, நம்மளாலன்னா என்ன, அதனாலதான் அண்ணாமலையான் வந்து அதை உணர்றதுக்கு வந்து டைரக்ட் பார்த்து என்னன்னா, நான் இதை பண்றவன் யாருன்னு பாருன்னு சொல்றதுக்கு அர்த்தம் வந்து அதுதான். ஏன்னா இப்ப எப்படி பார்த்தோம், ஸ்கிரீன்ல என்ன படம் வந்தாலும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஸ்கிரீன் தான். இப்ப நான் இருக்கேன் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற இந்த ஆளுக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த பொருள் தான். நம்ம வெளியில வேற ஒரு பொருளா ஒரு தன்மையோட பார்க்கணும்னு ட்ரை பண்ற வரைக்கும் அது வந்து பூர்ணமா அது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பாக்குறவன் தனியா இருந்துட்டே இருக்கானே ஒரு ஆளா. அதனாலதான் வந்து ஒன்லியே பாரு அப்படின்னு சொல்றார். அது ரொம்ப சூக்ஷ்மமானது, அது நுண்மையானது. தமிழ்ல சொன்னா நுண்மையானது, சூக்ஷ்மமானதுங்கிறது. ஆய நன்பொருள் நுண்பொருள் ஆதியே, எல்லாத்துக்கும் ஆதி பொருளா இருக்கிறது, எல்லாத்தோட உத்பவம் எல்லாம் இருக்கிறதுக்கு ஆதாரமா இந்த ஸ்கிரீன் தான். இந்த படம் வரதுக்கு முன்னாலேயும் ஸ்கிரீன்ல தான் எல்லா படமும் உண்டாச்சு. ஸ்கிரீன் இருக்கிறதுனாலதான் எல்லா படமும் அங்க என்னென்னமோ நடக்கிறது, என்னென்னமோ இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரி இந்த பிக்சர்ல காணறதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா இந்த ஸ்கிரீன் இருக்கிறதுனால தான். ஸ்கிரீன் இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸும் நடக்க முடியாது. அப்புறம் சுவிட்சை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லாம் எங்க போறதுன்னா ஸ்கிரீன்ல தான் அப்படியே லயமாயிடுறது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருள் ரொம்ப நுண்மையான பொருள், ரொம்ப சூக்ஷ்மமான பொருள், ஆதிப்பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பொருள். அதுதான் அதோட பியூர் ஃபார்ம். ஆழ நீழல் அரும்பொருள் ஆதியே. அந்த தத்துவத்தை வந்து ஒரு காலத்துல சனகாதி ரிஷிகள், இது பிரம்மாவோட மானசபுத்திரர்களா இருக்கிற அந்த 4 பேருக்கு வந்து தட்சிணாமூர்த்தியா ஈசன் வந்து கல்லால் மரத்து கீழே ஒரு சின்முத்திரையை தரிச்சுண்டு இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டி உணர்த்தினார். இது வந்து இதை நான் வந்து சொல்றேன், அதான் தட் இஸ் த பெஸ்ட்ங்கிறத விட தட் இஸ் த ஒன்லி வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். அது இட் cannot be expressed because there is nobody to express it, and for this person I am expressingங்கிறதே இருக்கவே முடியாது. அதனால தட்சிணாமூர்த்தி வாசவத்துல என்ன பண்ணாருன்னா, அந்த சொல்ற நானும் இல்லை கேட்கிற இவாளும் இல்லை அப்படிங்கிறத வந்து அப்படியே அந்த உள்ள அனுபவமா கொண்டு அதுதான் இண்டிகேட் பண்ணும் விதமா வந்து கையில சின்முத்திரையை தரிச்சுண்டு நீயும் அதேதான் அப்படிங்கிற அந்த சிம்பல், அந்த ஆள்காட்டி விரல் வந்து கட்ட விரலோட ஜாயிண்டா இருக்கிறது. கட்ட விரல் வந்து தன்னுடைய இருப்பு, நான் இருக்கேங்கிறத காமிக்கிறது. ஆள்காட்டி விரல் நீ அப்படிங்கிற அந்த செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் எல்லாம் ஒரே பர்சன் தான், அந்த பர்சனும் இன்பர்சன் தான் காட்டும்படியா இருக்கிற அந்த சிம்பிள் தான் வந்து சின்முத்திரை. அதை தரிச்சுட்டு அந்த நிலையில அந்த அனுபவத்துல அப்படியே இருந்து அவளுக்கு அதை உணர்த்தினார். அதனால அவர் வந்து ஆழ நீழல் அரும்பொருள் ஆதியே. ஆலமரத்தோட அடியில அதோட நிழல்ல அந்த சனகாதி ரிஷிகளை வச்சுட்டு அவளுக்கு வந்து அந்த அருமையான பொருளை வந்து அவளுக்கு உணர்த்தினா ஆதிப்பொருளா இருக்கிறவர் அவர் தான். காயவின் மதன் பட்டது கம்பமே. மதனன்கிறது இவர் மன்மதன். ஈசன் வந்து அந்த பரம்பொருள், அது சூக்ஷ்மமான வஸ்து. அவரை ஒரு பர்சனல் ஃபார்மா பார்த்து அந்த பர்சனாலிட்டிய இப்படி இயங்கணும் அப்படி இயங்கணும்னு அதை டிரெக்ட் பண்ணும்படியா வந்து அந்த மாதிரி பாவங்களை தூண்டும்படியா அங்கேருந்து வந்து அவர் மேல அம்பெல்லாம் எய்த அந்த மதனன், இது மன்மதன், அவன் பட்டது கம்பமே. அவர் சந்நிதியில வந்து நின்ற உடனே, அது நம்ம கந்தபுராணத்துல வந்து கந்தபுராணம் ஆசிரியர் சூப்பரா சொல்வார்.
அவ அங்க வந்து நிக்கிறாராம் ஈசன் முன்னால, அம்பு போட்டு அவரோட தபச கலைக்கணும் அப்படின்னு. ஈசன் வந்து சலனமே இல்லாம இருக்கார். அத பார்த்தோம்னாக்க நீரு பூத்த நெருப்பு மாறி இருக்கான். சாம்பல் தணல் இருக்கு அப்படின்னா அக்னி இருக்கு, கை வச்சா சுட்டுடும். ஆனா அக்னி இருக்குன்னா கொழுந்து விட்டு மேல ஹோமகுண்டத்துல எரியற மாதிரி எரியாது. அது தணல்ல இருக்கு. மேல வந்து அது எரிஞ்சதுனால அந்த கரியில படிஞ்ச சாம்பல் இருக்கு. வெள்ளை வெள்ளையர்னு மேல சாம்பல் தான் இருக்கும். கண்ணுக்கு பார்த்தான்னாக்க உள்ள இருக்கிற அக்னி தெரியாது, கைய வச்சாக்க சுட்டுடும். அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காராம் தபஸ்ல ஈசன். அவர் முன்னால வந்து நின்னோடனே அவனுக்கு தெரியாம அந்த ஏன்னா அவனுக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த பொருள் தானே. அந்த ஆதார பொருள்ல இருந்து அதை சலிக்க வச்சு வெளியில கொண்டு வர்றோம்னு ஒரு பிரயத்தனமா பண்றோம்னு வந்து நின்ன உடனே அவன் அந்த பிரசன்ஸ்ல வந்து நின்ன உடனே அவனுக்கு உள்ள அப்படியே நடுங்கிறதான். ஒரு சிங்கத்தை பார்த்த மான் மாதிரி அந்த இது வில்ல கரும்பு வில்ல போட்டுட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அப்புறம் தெளிஞ்சு ஏறி எழுந்திருந்து தேவதைகள்லாம் சொன்ன காரியத்தை பண்ணணும்னுட்டு அம்பு விட்டான் அப்படின்னு வரும் கந்தபுராணத்துல. அவன் வந்து அந்த பிரசன்ஸ்ல அவன் அடைந்தது கம்பமே. கம்பம்ங்கிறது எகெயின் சம்ஸ்கிருத பதம், நடுக்கம். கம்பனம் அப்படின்னு வருதான் சம்ஸ்கிருதத்துல கம்பம். அவன் விட்டது மதனன் பட்டது கம்பமே. கண்ணுதல் பரமர்க்கு இடம் கம்பமே. நெற்றிக்கண்ணுடைய அந்த ஞான நேத்திரம். மன்மதன் வந்து அந்நிய பொருள்ல வந்து ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சக்தி. ஈசன் வந்து அவனை நெற்றிக்கண் அக்னியினால புசுக்கி விட்டார். அத அவருடைய 2 கண்கள் சூரியன் சந்திரன், கீழே இருக்கிற கண்கள் வந்து லோகத்தோட இயக்கத்துக்கு சாட்சி. நெற்றியில இருக்கிற கண்ணு வந்து அந்த அக்னி நேத்திரம் வந்து ஞான நேத்திரம். இருக்கிறது ஒரு பொருள் தான். அதுதான் அந்த மன்மதனோட எனர்ஜிய வந்து நேர கவுண்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி. பலது இருக்கு, இது நன்னா இருக்கு, இது நன்னா இல்லைங்கிற பாவத்தை இருக்கிறது ஒரே பொருள் தான்ங்கிற அந்த ஞானத்தினால வந்து பொசுக்கிட்டார். அதன் முதல் கண் நெற்றிக்கண் உடைய அந்த பரம்பொருளுக்கு இடம் கம்பமே. இந்த கம்பம்ங்கிறது ஏகம்பம், கட்சி ஏகம்பம். ஏகாம்பரேஸ்வரர்னு சம்ஸ்கிருத ஆம்ரம், அது மாமரத்துக்கு கீழே ஈசன் வந்து அவரோட பிரசன்ஸ் இருக்கு. அதனால அது வந்து ஏகாம்பரேஸ்வரர்னு பேரு அவருக்கு. அதுதான் தமிழ்ல ஏகம்பம்னு வருது. அதுதான் ஷார்ட்டா வந்து கம்பம் அப்படின்னு சொல்லுறது. ஸோ அந்த மேல இருக்கிற கம்பம்ங்கிறது ஒரு நடுக்கம், கம்பனம். இது வந்து கட்சி ஏகம்பம். கண்ணுதல் பரமர்க்கு இடம் கம்பமே. சடை அணிந்ததும் வெண்தலை மாலையே. தம் உடம்பிலும் வெண்தலை மாலையே. வெண்தலை மாலை. அதாவது அவருக்கு ஆபரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த தாருகாவனத்து ரிஷிகள் வந்து அவரை எதிர்க்கணும்னுட்டு ஏவின பொருட்கள் எல்லாம் அப்படி கையில பிடிச்சிருந்தார், இல்ல தலையில வச்சிருந்தார், மேல போட்டிருந்தார், ஏதோ பண்ணிட்டார். அதுல ஒண்ணு வந்து என்னன்னா இந்த நகுத்தலை. சிரிச்சுட்டே அக்னியை கக்கிண்டு வந்த ஒரு மண்டவோடு. அந்த மண்டவோட வந்து அப்படியே ஜடையில வந்து எடுத்து சொருகின்றார். அது வந்து சடை அணிந்ததும் வெண்தலை மாலையே. நகுதலை அது சிரிச்சுட்டே வந்தது. அதை வந்து ஆக்சுவலா மால்ங்கிற வார்த்தைக்கு வந்து அன்பு, கன்ஃபியூஷன் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இருக்கு. மகாவிஷ்ணுங்கிற அர்த்தமும் இருக்கு மால்ங்கிற பதத்துக்கு. அதை அப்படியே எடுத்து சகஜமா தன்னோட அந்த வெண்தலையை எடுத்து தன்னோட ஜடையில வந்து சொருகின்னு விட்டார். தம் உடம்பிலும் வெண்தலை மாலையே. அவர் அலங்காரமா மேல ஏதாவது ஸ்வர்ண ஆபரணங்கள், நம்ம அம்பாலெல்லாம் வர்ணிக்கிறச்சே வந்து ஹேம ரத்னாபரண தாரிணி அப்படி எல்லாம் வருது. ஈசன் வந்து தங்கத்தால மணிகளால எல்லாம் ஒரு காலத்திலயும் அவர் வந்து ஆபரணம் போட்டுன்றதா சரித்திரமே கிடையாது. அவர் வந்து என்ன போட்டுட்டு இருக்காருன்னா, இந்த இடுகாட்டுல அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரா, அங்க எரிஞ்சு போன சடலங்களோட மண்டவோட எல்லாம் கோத்து மாலையா போட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ல. அது எரிஞ்சு போய் வெண்தலை, அது மேல இருக்கிறதெல்லாம் எரிஞ்சு பொசுங்கி போய் இருக்கிற அந்த மண்டவோடு அது எல்லாத்தையும் கோர்த்து மாலையா கழுத்துல போட்டு இருக்கார். படை இளம் கையில் சூலம் அது என்பதே. கையில வந்து ஆயுதமா பல ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கார்.
அதுல அவருடைய முக்கியமான படை, முக்கியமான ஆயுதம் என்னன்னாக்க கையில இந்த சூலப்படை, திரிசூலப்படையை பிடிச்சிருக்கார். பரந்தி இலங்கையில் சூலமதி என்று சூல் சூல் அம் பரந்து இலங்கு கையில் சூலம் சூல் அம் அது என்பதே. அது வந்து ஈசனுடைய திருப்பாதத்துல நம்ம இந்த வீழிமிழலை சரித்திரத்திலையும் திருமால்பேருங்கிற தொண்டை நாட்டு தலத்தோட சரித்திரத்திலையும் பார்க்கலாம். இந்த ஜலந்தரன்னு ஒரு அசுரனை வந்து ஈசன் வந்து வதம் பண்றதுக்காக ஒரு சக்கரப்படை, ஒரு சக்கராயுதத்தை வந்து சிருஷ்டி பண்றார். அதை வந்து தனக்கு வேணும்னு சொல்லி தபஸ் பண்றார் மகாவிஷ்ணு. அது எப்படி தபஸ் பண்றாருனாக்க டெய்லி 1000 தாமரை புஷ்பத்தை வந்து ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவரை வழிபாடு பண்ணிட்டு இருக்கார். ஈசன் ஒரு நாள் வந்து ஒரு தாமரை பூவை மறைச்சுட்டாராம், அது இல்லாம பண்ணிட்டார். அர்ச்சனை பண்ணிட்டே வந்தார். 1000 பூ காணும், 999 தான் இருக்கு. பூஜை முடியணும், எழுந்திருக்க முடியாது, என்ன பண்றதுன்னு பார்த்தார். அவருக்கே தாமரை கண்ணன்னு பேர் இல்லையா, அவரோட கண்களே தாமரை மாதிரி இருக்குன்னுட்டு தன்னோட கண்ணு வந்து அதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு ஒரு கண்ணை எடுத்து ஈசன் திருப்பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டார். அப்ப ஈசன் வந்து அவருக்கு சந்தோஷப்பட்டு அதான் சக்கரதான மூர்த்தி, அந்த சுதர்சன சக்கரத்தை வந்து அவருக்கு கொடுத்தவர்னு. பரந்து இலங்கு கையில் சூல் அம் அது என்பதே தோண்டி எடுக்கப்பட்டது. சூல் அம் அது எதுனாக்க அவரு மகாவிஷ்ணு தன்னுடைய கண்ணை தோண்டி எடுத்து, அம்ங்கிறது அழகு, அந்த அழகான கண்ணை வந்து தோண்டி எடுத்து அதை வந்து அவருடைய பாதத்துல வந்து ஒரு ஆபரணம் மாதிரி, ஒரு அணி மாதிரி அவரோட திருப்பாதத்துல வந்து சமர்ப்பணம் பண்ணினார். அது உடைய திருப்பாதத்தை உடையவர். பரந்து இலங்கையில் சூல் அம் அது என்பதே புடை பரப்பன பூதகணங்களை. அவருக்கு கம்பெனி ஈசன் வந்து இடுகாட்லயும் சரி, பிக்ஷைக்கு இப்படி போனாலும் சரி, கூட வந்து நந்தியம்பெருமான் அவெல்லாம் இருப்பா, அம்மை அவெல்லாரும் இருப்பா. அந்த தன்னுடைய நிலையே தெரியாம அப்படியே ஈசன் கிட்ட அப்சார்ப்டா இருக்கிற தொண்டர்கள் குரூப், அவதான் வாத்தியங்கள் வாசிச்சுட்டு அவருக்கு தீபம் பிடிச்சிண்டு அப்படியெல்லாம் இருக்கிற குரூப், அதான் நம்ம பேய் கணம் பூத கணம்னு சொல்றது. குடை பரப்பன கூடவே சுத்து வட்டாரம் இருக்கிறது யாரு அப்படின்னா பூத கணங்கள். சூழ்ந்து இருக்க அவளோட கம்பெனியில இருக்கக்கூடியவர் போற்றி இசைப்பன பூதகணங்களே. அவருடைய பெருமைகள் அதை வந்து அப்கோர்ஸ் கூட இருக்கிற அடியார்கள் பூதகணங்களும் சொல்லிட்டு இருக்கா. பூதம்ங்கிறதுக்கு ஐம்பூதங்கள்ங்கிற அர்த்தமும் இருக்கு இல்லையா. எல்லாம் பிரகிருதியே வந்து அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணமா தான் இயங்கின்னு இருக்கு, அதோட எனர்ஜியில தான் இயங்கின்னு இருக்கு. உபனிஷத்துல ஏதோ மந்திரங்கள்லாம் சூரியன் எதுக்கு உதிக்கிறது அப்படின்னா அந்த அந்த பொருளுக்கு பயந்துட்டு தான் அது உதிக்கிறது, அந்த பொருளோட அதோட கண்ட்ரோல்ல தான் அது வந்து செயல்படுறது. வாயு ஏன் அடிக்கிறது அப்படின்னா அந்த பரம்பொருளை பயந்துட்டு தான் வாயு வீசுறது. எல்லாம் அதோட சாநித்தியத்துல அதுக்கு சமர்ப்பணமா தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே அவருக்கு பண்ற பூஜைங்கிறது அவருக்கு சமர்ப்பணமா இருக்கக்கூடிய செயல்பாடுகள். ஐம்பூதங்களாலான லோகத்துல பூத கணங்கள்ங்கிறது குரூப். அந்த பூதங்களால ஆன குரூப் எல்லாமே வந்து அந்த பரம்பொருள் அதை ஸ்துதி பண்ணும் விதமா, அதுக்கு போற்றி இசைக்கும் விதமா, அதுக்கு சமர்ப்பணம் பண்ணும் விதமா தான் நீ இயங்கிட்டு. சோ போற்றி இசைப்பன பூதகணங்களே கடைகள் தோறும் இறப்பதும் மிச்சையே. வீடு வீடா போய் மிச்சைங்கிறது வந்து பிக்ஷை. அவ பிக்ஷை வாங்க போறத வந்து அது ஏதோ வாங்குறவாளுக்கு ரூல் எல்லாம் இருக்கு. அதாவது வீட்டுல இருக்கிறவாளை யாரையும் சிரமப்படுத்தாதக்கி அவள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் மிச்சம் என்ன இருக்கோ அதை மாத்திரம் வாங்கிக்கணுங்கிற மாதிரி. அது மிச்சமா அவகிட்ட என்ன சாப்பாடு இருக்கோ அதை வேணும்னு கேட்டுட்டு பிக்ஷாடன மூர்த்தியா வீடு வீடா போறாராம். கடைகள் தோறும் வீடு வீடா போய் இறப்பது எனக்கு போடுங்கோ அப்படின்னு கேட்கறது என்னன்னாக்கா, அவ வீட்டுல இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற உணவு கம்பம் மேவி இருப்பதும் இச்சையே. கட்சி ஏகம்பத்துல எழுந்தருளி இருக்காயே, அது வந்து ரொம்ப விருப்பத்தோட அந்த ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்காராம். எங்க பிரசன்ஸ் வெள் எருக்கொடு தும்பை மிளைச்சியே. மிளைச்சியே
வேறு முன் செல தும்பு மிளைச்ச ஓகே தும்பு மிளைச்சல் மிளைச்சியே அது வந்து வெள் எருக்கொடு தும்பை மிளை அது வந்து தலையில சூடின்னு இருக்கிறது. ஈசன் புஷ்பங்கள் வந்து என்ன இந்த சும்மா வாசனை இல்லாத புஷ்பங்கள்லாம் பலது இப்படி தலையில சூடின்னு இருப்பார். வெள்ளை இருக்க புஷ்பம் தும்பை அதெல்லாம் மிளைத்தல்ங்கிறது வந்து சேர்ந்து நம்ம என்ன சேர்த்து வச்சு முடியறது சொல்லுவோம் இல்லையா, அதோட ஜடைய முடியறத அதோட அந்த புஷ்பங்கள் எல்லாம் வந்து மிளைத்து வச்சுட்டு இருக்காராம். அப்படி அதோட மிக்ஸ்டா கலந்து வச்சுட்டு இருக்கார். அது மிளைச்சியே. வேறு முன்செல வேறு முன்செல தும்பை ஏறு அது வந்து ஏறு ஏறு முன்செல தும்பை மிளைச்சிய ரிஷபத்தை வந்து வாகனமா கொண்டது. ஏருடைய பாகன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு மாடை ஓட்டிட்டு போறவா வந்து அது கயிறு போட்டு கட்டி இருக்கும், அதோட கழுத்துல இருந்து கனெக்டடா இருக்கும். அந்த கயிறை பிடிச்சுட்டா அந்த மாடை வந்து ஓட்டிட்டு போறான்னு அர்த்தம் இல்லையா. அது வந்து தும்பைங்கிறது வந்து தும்பு மாடை விட்டுட்டு தும்ப பிடிக்கிறது, அதாவது அதை கட்டியிருக்கிற அந்த கயிறு அதை வந்து ஏறு முன் செல்ல தும்பு மிளை. அந்த ரிஷபம் அவர் வாகனத்தை வந்து முன் செல்ற தன்னுடைய வாகனத்தை அவர் கண்ட்ரோல் பண்றது அவர் கையில இருக்கிற ஒரு தும்ப வச்சு அதை கண்ட்ரோல் பண்றாராம். தும்பு அது கட்டி அது மிளைச்சு அந்த ரிஷபத்து மேல கட்டியிருக்கிற அந்த கயிறு வந்து கையில பிடிச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்றவர் அப்படிங்கிற அர்த்தம். அள்ளி நீர் அது பூசுவதாகமே பிடிச்சமான காஸ்மெட்டிக், ஏதோ சந்தனத்தெல்லாம் எடுத்து பூசிண்டு வாசனை திரவியங்கள் ஜவ்வாது கஸ்தூரி அதெல்லாம் அவர் ஒன்றும் எதுவும் யூஸ் பண்றது இல்லை. அவர் இருக்கிற ஸ்தலத்துல இந்த இடுகாட்டுல எல்லாம் எரிஞ்சு போய் ஃபைனல் ரெசிடியூவா என்ன வெள்ளை கலர் பொடி விழறதோ அதை எடுத்து சாம்பல் எடுத்து சமிருத்தமா மேலெல்லாம் பூசிக்கிறார். அது அவருக்கு அதுல ஒரு விருப்பம், தாகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு நீடு, அது அவருடைய வைராக்கியமான நிலைக்கு வந்து அது ஒரு அதுதான் அவருக்கு தேவைப்படுறது. அள்ளி நீரது பூசுவது தாகமே பூசுவ தாகமே பூசுவ தாகமே நீ பூசிக்கிற அதுல வந்து அது அந்த தேவையோட அதை எடுத்து பூசிக்கிற. ஆன மாசுணம் மூசுவது ஆகமே மேல ஆபரணமா விபூதிய வந்து காஸ்மெட்டிக்கா மேல எல்லாம் போட்டுன்னு இருக்கிறவர் ஆபரணமா என்னதான் போட்டுன்னு இருக்காருன்னா விஷ பாம்பெல்லாம் எடுத்து மேல கழுத்துல தலையில கையில காலில் இடுப்புல எல்லாத்துலயும் விஷப்பாம்பு தான். அதுதான் வந்து சுணம். மாசுணம்ங்கிறது பாம்பு, மாசுணம் மூசு அது அப்படி சீரிண்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பை வந்து ஆகம். ஆகம்ங்கிறது சரீரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வீடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஹிருதயம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகம் எங்க ஆத்துக்கு வாங்குவோ சொல்றோம், அது வந்து வீடுங்கிற அர்த்தம். ஆகத்துல வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஹிருதயத்துல அந்த ஈசனை வச்சுட்டு இருக்கேன்னு. சரீரம்ங்கிறதுக்கும் ஆகம்ங்கிற அர்த்தம் இருக்கு. இந்த விஷ பாம்பு வந்து அப்படியே சீரிண்டு அது இருக்கிறது எங்கன்னா அவருடைய சரீரம் மேல அதை மூடிட்டு அப்படியே திரிஞ்சுட்டு மேலெல்லாம் அப்படி ஊறின்னு இருக்கான் பாம்பு. புள்ளி ஆடை உடுப்பது கத்துமே உடுப்பது கத்துமே போன போன ஊழி உடுப்பது உகத்துமே. ஓகே, புள்ளி ஆடை அவருக்கு ஒன்றும் வஸ்திரம்னு ஒன்றும் கிடையாது, துணின்னு ஒரே ஒரு சின்ன கிழிச்சல் அது கிழிச்சது கிழிஞ்சு போன ஒரு துணியை தான் வந்து கௌபீனமா கட்டிக்கிறது, வேற ஒன்றும் வஸ்திரம் எல்லாம் கிடையாது. அவர் வந்து அவருக்கு ஃபார்மே கிடையாது. ஹி இஸ் நாட் லிமிட்டட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். அதனால தான் அவர் திக்கம்பரன். The directions are his cover. He cannot be covered. The one who is uncoveredங்கிற மீனிங். அதாவது வஸ்திரம் ஒன்றும் கிடையாது. இந்த தாருகாவனத்து ரிஷிகள்லாம் வந்து ஏவின புலியோட தோல் அதை எடுத்து உரிச்சு இடுப்புல சுத்தின்றார். அது வந்து புலியா அந்த ஒரு டிசைனோட இருக்கு. அது புள்ளி ஆடை உடுப்பது கத்துமே. அதை வந்து அதை வந்து கட்டின்னு இருக்கார். அந்த புள்ளி டிசைன் இருக்கக்கூடிய அந்த பாம்பருடைய தோலை வந்து வஸ்திரமா உடுத்தின்னு இருக்கிறவர். போன ஊழி உடுப்பது உகத்துமே. ஊழி காலத்துல வந்து எல்லா
உயிர்களையும் வந்து தன்கிட்ட வந்து சேர்த்துக்கிறார். உகந்துன்னா அதுதான் அது கொலைங்கிறது. அவர் ஏதோ தாமசிக விற்த்தியோட சம்ஹாரம்ங்கிற கர்மா பண்றார், ஜீவன்கள் எல்லாம் ஹிம்சை பண்றாரு இல்ல. அது இண்டிவிஜுவல் சென்ஸ்ல கிளம்பி அந்த நான் இந்த ஆளா இருக்கேன்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இயங்கிட்டு இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் வந்து ஃபோர்ஸபிளா எல்லாம் இருக்கிறது ஒரே பொருள் தான் அந்த இருப்பு நிலையில வந்து அனுபவம் நம்மளுக்கு தூக்கத்துல கொடுக்குற மாதிரி தான். அது வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை, எல்லாருக்கும் பேரமைதி கொடுக்கக்கூடியது. எல்லாத்தையும் வந்து தன்கிட்ட சேர்த்துக்கிறார் உகந்து. போன ஊழி ஒவ்வொரு ஊழி காலத்திலையும் வந்து எல்லாத்தையும் தன்கிட்ட கலந்துக்கிறார் உகந்து. அப்படிங்கிறது ஊழி உடுப்பது உகத்துமே கல்லுலா மலர் கம்பம் இருப்பதே. ஈசன் வந்து அவருக்கே ஒரு பேரு ஸ்தானு அப்படின்னு. ஸ்தானுன்னா ஆக்சுவலி சம்ஸ்கிருதத்துல ஸ்தானுங்கிறதுக்கு தூணுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. அவர் தூண் மாதிரி ஸ்திரமா இருக்கிறவர், சலனமே இல்லாதவர். அவரு அதாவது இயக்கம்ங்கிறதும் அவருடைய தன்மை தான், இருப்புங்கிறதும் அவருடைய தன்மை தான். ஆனா ஆதாரமா இருக்கிற தன்மை எதுன்னா இருப்பு. ஸ்கிரீன் தான், ஸ்கிரீனு, அதுல இருக்கிற படங்கள், அந்த படம் வந்து டெம்பரரி, வந்து போறது அப்படிங்கிற அந்த இயக்கம்ங்கிறது வந்து டெம்பரரி. இருப்புங்கிறது தான் வந்து அதுல ஒன்றும் மாறுபாடே இல்லாம எப்பவும் எட்டர்னலா இருப்பு மாத்திரமா சகஜமா இருக்கிற ஸ்திதி. அப்படி இருக்கிற அந்த பரம்பொருள்ங்கிறதுனால அவருக்கு ஸ்தானூன்னு ஒரு பேரு. ஸ்தம்பம், அதுதான் தமிழ்ல கம்பம். கல்லுலா மலர் கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே. அது ஸ்தானுவா இருக்கக்கூடிய பொருள். தேன் ஒழுகக்கூடின புஷ்பங்கள், கல்லுலா மலர், தேன் ஒழுகக்கூடின புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்குற காஞ்சி மாநகர்ல ஏகம்பத்துல அந்த பரம்பொருள் வந்து குடிகொண்டு எழுந்தருளி இருக்கு. 2 நிமிஷம்தான் இருக்கு, நிமிஷம் பார்த்து முடிக்க முடியாது, ஒரே ஒரு அடி வேணா பார்ப்போம். முற்றலாமை அணிந்த முதல்வரே மூரியாமை மூரியாமை அணிந்த முதல்வரே. ஈசன் வந்து அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருக்கா எதுவும் ஆபரணங்களோ எதுவும் கிடையாது. அப்படி இப்படி ஒரு அக்கேஷன்ல போட்டுன்றது. இந்த கூர்மாவதாரம் எடுத்து பார்க்கடல் கடையறப்ப வந்து அந்த மந்திரமலையை தாங்கின மகாவிஷ்ணு வந்து அது முடிஞ்ச அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரிய அந்த ஜெயண்ட் டார்டாய்ஸ் அதுதான் உருவம் எடுத்தார் இல்லையா, அவர் அப்படியே சமுத்திரத்தை கலக்கிண்டு அலைய ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப எல்லா ஜீவன்களும் போய் நீங்க காப்பாத்தணும்னு ஈசன் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண, அவர் அந்த ஆமைய வந்து அடக்கி அந்த ஓடை வந்து எடுத்து தனக்கு ஆபரணமா அணிஞ்சுக்கிறார். காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரத்துல பார்த்தோம்னாக்கா கச்சபேஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. இதே இது தலப்புராணம் வந்து கச்சூர் ஆல கோயில், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கூர்மாவதாரத்துல இருக்கிற மகாவிஷ்ணு வழிபட்ட ஸ்தலங்களோ அங்க எல்லாத்துலயும் கச்சபேஸ்வரர் தான் ஈசனுக்கு பேரு. அந்த அவர் வழிபாடு பண்ணி அவருடைய அந்த ஆமை ரூபத்துல இருக்கிற ஓடை வந்து ஈசன் வந்து ஆபரணமா அணிஞ்சிருந்தார். முற்றல் ஆமை அணிந்த முதல்வரே. அந்த ஆமையுடைய ஓடை வந்து அணிஞ்சிட்டு இருக்கிற முதல் பொருளா இருக்கிற ஈசன் மூரியாமை மூரியாமை அணிந்த முதல்வரே. அது வந்து முதல்வர், முதல்வர்ங்கிறது வந்து அதாவது தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கிற பொருள் அப்படிங்கிற அர்த்தத்துல முதல்வர். மூரி ஆமை அது வந்து ரிஷபம், அது நல்ல வலிமையோட இருக்கக்கூடிய ரிஷபம் அப்படிங்கிறதுக்கு வந்து மூரி. ஆமை ஆண் ஏறு, நம்ம ரிஷபம் சொல்றோம் இல்லையா, அதுதான் அப்படி வலிமையோட இருக்கக்கூடிய அந்த ரிஷபம். அதுக்கு வந்து ஒரு ஆபரணம் மாதிரி அது மேல ஆரூடமா இருக்கக்கூடிய முதற்பொருள் ஆதிப்பொருள் அப்படிங்கிறது முதல்வரே. பற்றி வாழ் அறவாட்டும் பரிசரே. அவர் வந்து பாம்பு ஆட்டின்னா பாம்பை கண்ட்ரோல் பண்றவர். இவர் பாம்பை கண்ட்ரோல்லாம் பண்ணல, மேலையெல்லாம் போட்டுன்னு இருக்காரு அவ்வளவுதான். இருந்தாலும் ஆட்டுவது அவருடைய தன்மை. பரிசுங்கிறது அவருடைய ஃபீச்சர் என்னன்னா
பாம்புகளை எல்லாம் மேல போட்டு இருக்கிறதுங்கிறது அவருடைய ஃபீச்சர். பாலும் நெய் உகந்து ஆட்டும் பரிசரே. தனக்கு அபிஷேக திரவியங்களா உகந்து ஏத்துக்கிறது பால், நெய். இந்த பசுமாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யம்ங்கிற அந்த திரவியங்கள் எல்லாம் இங்க ஆடுதல், ரெண்டாவது ஆடுதல் நீராடுதல். அத உகந்து அந்த திரவியங்கள் எல்லாம் தனக்கு அபிஷேக இதுவா எடுத்துக்க கூடியது அவருடைய தன்மை. வற்றல் ஓடு களம் பலி தேர்வதே. பிக்ஷைக்கு தனக்கு களம் பாத்திரத்தை கையில என்ன வச்சுட்டு இருக்காரு அப்படின்னாக்கா வற்றல் ஓடு. இடுகாட்டுல தோலெல்லாம் போய் வத்தி போய் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய மண்டை ஓடை தான் தனக்கு கையில பிக்ஷா பாத்திரமா செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. வானினோடு களம் பலி தேர்வதே. ஈசன் இது இந்த பலிங்கிறது நம்ம சமர்ப்பணம் பண்ற நைவேத்தியத்துக்கும் பலின்னு சொல்றது அது பல தேவார பதிகங்கள்ல வரும். தூபம் தீபம் பலி எல்லாம் கொண்டு அவரை வழிபாடு பண்றதுங்கிறது. வானினோடு தேவலோகத்துல இருந்து சேர்ந்து எல்லா லோகத்துல இருக்கிற ஜீவிகள்லாம் அவர் எப்படி வழிபாடு பண்றா அப்படின்னா அந்த ஆகம விதிப்படி அவருக்கு நைவேத்தியங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அவரை வழிபாடு பண்றா. கற்றிலா மனம் கம்பம் இருப்பதே. அந்த ஈசனுடைய தன்மைகளை கற்றில்லாத மனம், அதாவது அதுல ஈடுபாடு இல்லாம அவர்கிட்ட இருந்து புறத்து விலகி இருக்கக்கூடிய மனத்துக்கு ஒரு அது இரும்பு கம்பம் இருப்பதே. இருப்புங்கிறது இரும்பு, அது இரும்பு தூண் மாதிரி. அதுக்கு ஒரு உருக்கம்னா என்னன்னே தெரியாது. அப்படியே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல அந்த அகங்காரத்திலேயே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது அந்த பரம்பருடைய தன்மையை உணராத மனம். காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே. அந்த ஈசன் காஞ்சி மாநகரத்துல ஏகம்பத்துல கோயில் கொண்டு இருக்கிறார். நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாமலை